பாம்பைகளை கைதாக வைத்து தேவர்கள் ஒரு புறமும் அசுராதி ஒரு புறமும் அமுத கடைய கடை என்ன ஆகிவிட்டது? ஆதிசேஷன் பாம்புக்கு வழி பொறுக்க முடியவில்லை. அதனாலே அங்கு இங்கு அசைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆனா மந்திரகிரி மலையானது ஒரு பக்கம் சாய்ந்தது. அப்போது சாயப்பட்ட நேரத்திலே வரவரை சத்தம் சத்தம் அந்த நேரத்திலே இந்த கண்ணனுக்கு வெண்ணத்தினை பையன் அவன் என்ன செய்தான்? ஆமை எடுத்தக்கூடிய அவதாரத்தை எடுத்து அந்த இடத்துல சென்று அந்த மந்தகிரி மலையை தூக்கி நிறுத்தினான். அப்படி உடனே என்ன ஆகிவிட்டது? அந்த தேவ அமுதம் எதற்காக கிடைப்பது? அந்த தேவ அமுதத்தை சாப்பிட்டால் என்றுமே மனிதன் இளமையாகவே இருக்கலாம். என்னைக்கு இளமையா இருக்கலாம்? ஆமா, இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு தெரியும், நாளைக்கு நடக்க இன்று தெரியும். ஆனா மனிதனுக்கு எப்பொழுதுமே பசி என்பதே கிடையாது, ஊழ் உறக்கமே கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் கருத்த தலையானது வெளுக்காமலே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அமிர்தத்தை சாப்பிட்டால் தேவர்கள் சரி அசுராதி சரி யாருக்குமே சாவு என்பதே கிடையாது. அமிர்தம் குடிச்சா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்கிறது. அந்த அமிர்தத்தை சாப்பிட்டால் யாருக்குமே அழிவு வராது. சரிங்க, நீங்க அமிர்தம் கலந்தீங்கல்ல, நீங்க 2 பேர் அமிர்தம் கலந்தப்ப அந்த அமிர்தம் பொங்கி வந்திருக்கும் இல்லைங்க? அமிர்தத்தை யாரு கொண்டு வந்து கொடுத்தது? அமிர்தத்தை என்ன செய்தார் தெரியுமா? இந்த அமிர்தம் களைவதற்கு தலைவராக யாரை வைத்தார்கள்? இந்திரனை தலைவராக வைத்தார்கள். அப்பொழுது இந்திரன் என்ன செய்தார்? அந்த கொப்பரை கொப்பரையில் எடுத்து அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கெல்லாம் கொடுத்தான். அமிர்தத்தை அள்ளி கொடுத்தான். அவன் கூட வந்தவங்களுக்கு இந்திர தேவன் நாங்கள் வேண்டும்படி கேட்டேன். முதலாக வந்தது நாங்கள் சாப்பிட்டு விட்டோம். மீண்டும் அமுதம் கடையும் பொழுது வரும் நீங்கள் சாப்பிடலாம் பங்காளிகள் என்று சொன்னார்கள். அமுதம் வரும் என்று நாங்கள் காத்துக் கொண்டே இருந்தோம். அந்த ஆதிசேஷன் பாம்பானது இழு கையிலானது பொறுக்க முடியாமல் வழி பொறுக்க முடியாமல் தன் வாயிலை இருந்த விஷத்தை அந்த அமுத பானையிலே கட்டியது. ஆமா, எவ்வளவு நேரம் கையில ரொம்ப நேரம் இழுத்தாலும் அந்து போயிருது. உயிருள்ள பாம்பு ரொம்ப நேரமா இழுத்தா அது வலி பொறுக்குமா? அந்த வலி பொறுக்க முடியாமல் பல்லுல இருந்த விஷத்தை வந்து அந்த அமிர்தத்துல கக்கிருச்சு. ஆமா, உடனே என்ன ஆகுதுங்க? இந்திரன் இருக்கிறாரே நம்மளுடைய பங்காளிகளுக்கு அமுதம் என்று கொடுக்கவில்லை என்று கோபித்துக் கொள்வார் என்று சொல்லி அந்த விஷப்பட்டு அமுதம் இருக்கிறது, ஒரு பால் இருக்குதுடா, அந்த பாலை ஒரு சொட்டு விஷம் என்ன ஆகும்? ஒரு குண்டா நிறைய பால் 4 சொட்டு நீளம் விழுந்தா எல்லாம் நீளமா மாறிடும். ஆளானது விஷமாக மாறிவிடும். அதே பிரகாரம் அமுதத்திலே ஆழகால விஷமானது விழுந்த உடனே அது அமுதம் என்று சொல்லி அந்த தேவேந்திரன் என்ன செய்தான்? ஆளு கொஞ்சம் மோந்து கொடுத்தான். நாங்களும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு சிறிது நேரம் கழித்த உடனே எங்கள் கண்களானது பிதுக்கியது, என் உடம்பானது பெருத்தியது, தலையானது பெருத்தது, அகற்ற மார்பு, நீட்ட புஜம், கோர பற்கள் ஆகிவிட்டோம். நீங்களும் நல்ல தேவராஜா இருந்தீங்க, அழகாக தான் இருந்தோம். அவங்க தேவாமிரத்தை கொடுத்தனால அழகா இருக்கிறாங்க. நீங்க விஷப்பட்ட அந்த நஞ்சுப்பட்ட அமிர்தத்தை கொடுத்தனாலதான் பார்க்கறதுக்கு விகாரமா கொடூரமா பேய் போட்டுருக்கீங்க. அதே இடத்துல இந்திரனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? என்ன? தேவர்களை எல்லாம் காப்பாற்றியதனால் இன்று முதல் உனக்கு தேவேந்திரன் என்ற பட்டம். சரி சரி சரி. அதனாலே வெறும் இந்திரனா இருந்தவருக்கு தேவேந்திர பட்டத்தை கொடுத்துட்டாங்க. அந்த தேவர்களுக்கு அவன் தலைவராக நியமித்திருக்கிறான். ஒக்காலவரை அவன் செஞ்ச சூழ்ச்சியால் தான் நீங்க எங்க இருக்கீங்க? இங்க 3 கோடி. அது மட்டுமா என்ன பண்ணாரு? என்ன செய்தாலும் தெரியுமா? மீண்டும் அமிர்தம் கிடைப்போது அந்த அமிர்தத்தை யார் எடுத்து சென்றால் தெரியுமா? யாருங்க? அந்த மொத்த சோறு துண்ணானே, மத்தாளத்தை அடி வாங்குறவன், மாமியால பெண்ணானவன், அந்த கருமுஞ்சு பையன் அந்த கண்ணை எடுத்து மறைச்சு விட்டான். கண்ணை எடுக்குமா திருடி போய் வலிச்சு வச்சார். ஏண்டா இந்த அமிர்தத்தை சாப்பிட்டா தேவர்கள் மிக நல்ல பரமுடன் வாழ்ந்து விடுவார்கள். அதனால இந்த அமிர்தம் தேவருக்கு வேண்டும் என்று எங்களுக்கு நயவஞ்சம் செய்து அந்த சிறுமந்த கண்ணன் அந்த அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு மோகினி ரூபம் கொண்டு எடுத்துக்கொண்டு என்ன செய்தான்? அன்று முதல் இன்று வரை தேவர் என்றால் எங்களுக்கு பிடிக்காது. தேவலோகத்தை ஆளுகின்ற தேவேந்திரன் தலைமை பீடத்தில் இருக்கின்றான். தேவலோகத்தில் இந்திரனாக இருக்கிறான். அதனால இதுக்கு மேல அந்த தேவரை சும்மா விடக்கூடாது. அந்த உலகத்தை கட்டி ஆளக்கூடிய மும்மூர்த்தியில் இருக்கிறாரே யாரு? லூஜுபரன். அந்த லூஜுபரனையும் அந்த சுடுகாட்டை கட்டி காக்கும் இடுகாட்டு தலைய அந்த ஈஜிபரனும் அந்த வெண்ணத்தடி கையில ஒக்காலவளை கண்ணன் இருக்கிறானே அவனும் இந்த 4 தலையோடையவன் பிரம்மதேவனும் இந்த 4 பேர் 3 பேர்களை சேர்ந்து தேவாதி தேவர்களை சிறைப்பிடித்து இந்த அசுராதி கூட்டம் நாங்கள் தான் வாழ வேண்டும்.
இது வரைக்கும் எத்தனையோ அரக்கர்கள் எல்லாம் போய் தேவரை சிறைப்படுத்தினாலும் போய் அத்தனை பேர் மாயூருடைய சுதர்கலை சட்டத்தினால செத்து போயிட்டாங்க. நீங்க இருக்கிறது நீங்க 3 கோடியே 60,000 பேரு. ஆமா. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு ஒரு வித்தியாசத்தோட புறப்பட்டு தம்பி நம்ம வந்த விஷயத்தை சொல்லிவிடலாமா? சொல்லிவிடு அந்த தேவலோகத்தை ஆளுகின்ற தேவதனை அடித்து சித்திரவதை செய்து அவனை நாங்க சிறைப்பிடிக்கணும். அந்த தேவலோகத்தை நாங்க கைப்பற்றணும். அதனால அந்த கண்ணனையும் அடித்து சித்திரவதை செய்து நாங்க அனைவரும் சிறைப்பிடித்து இந்த அமராவதி பொண்ணுலோகம் 3 உலகத்துக்குமே நாங்களே அதிபதி ஆகணும். உங்க சூழ்ச்சி எனக்கு புரிச்சிருச்சு. நீங்க என்ன பண்ணலாம்னு முடிவு பண்றீங்கன்னு தெரியும். தேவேந்திர ஒருத்த மட்டும் சிறைப்பிடிக்க கூடாது. தேவர் எல்லாம் ஒன்னா சேருவாங்க. அந்த சேர்றப்ப தேவர்களை எல்லாம் மீன் குஞ்சு வலை போட்டு எப்படி அடிக்கிறோமோ அது போல அத்தனை பேருக்கு ஒரே இடத்துல சிறைப்பிடிக்கணும். தேவர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு சென்று சிறைப்பிடிப்பதை விட 12 ஆண்டுகள் ஒரு உத்தர சபை கூடுகிறது. அதிலே 33 கோடி தேவர்களும் 48,000 சிவார்கள் வருவார்கள். அத்தனை பேர்களை சிறைப்பிடிக்கலாம். அது மட்டுமல்ல, தேவர்களை சிறைப்பிடிக்க போவதாக இருந்தால் வாயிலே வாழக்கூடிய வட பத்திரகாளி அந்த காளியம்மனிடத்திலே சென்று நாங்கள் செய்யாத தவம் செய்து இந்த மந்திரவாளை வாங்கியிருக்கிறோம். தாய் சொல்லியிருக்கிறார், இந்த மந்திரவாளி எங்க கையில உள்ள வரை எங்களை யாரும் வெல்லவும் முடியாது கொல்லவும் முடியாது என்று தாய் எங்களுக்கு இந்த மந்திரவாள் கொடுத்திருக்கிறார். நீங்க சூழ்ச்சி பண்ணி இப்ப போய் பத்திரகாளி இடத்துல வர வாங்கிருக்கீங்க. ஆமா, தேவரை சிறைப்பிடிக்க போறோம். ஆமா, போற இடத்துல தேவரால் நமக்கு ஆபத்து வந்துரும். ஆமா, ஆபத்து வராம இருக்கணும்னா இந்த மந்திரவாள் இருந்தா ஆமா தேவராலையே நம்மள கொல்ல முடியாது. என்னை குத்தினாலும் சரி வெட்டினாலும் சரி எங்களுடைய உயிரானது போகாது. சத்தியமா போகவே போகாது. ஏனென்றால் இந்த மந்திரவாள் கையில இருக்க வரை எங்களை வெல்வதற்கு யாராலுமே முடியாது. ஆமா சாமி, அதனால் தெய்வலோகம் புறப்படுகிறோம். தம்பி இப்போதே தேவலோகம் சென்று அந்த இந்துவை சிறைப்பிடித்து இந்த உலகத்தையே நாம் ஆளுவோம். புறப்படு. அந்த பொண்ணுல வராது. அப்படியே ரோடு பக்கமா நில்லு போ. அறிவிக சபையர்களே, இவ்விதமாகத்தானே காலகாயில் விவாத கவுசன் என சொல்லக்கூடிய அரக்குறு கூட்டமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேவர் சபை கூடும் பொழுது தேவர்களை சிறைப்பிடிக்கலாம் என்ற நோக்கத்துடன் போகும் பொழுது மனவேதனை அடைந்த தேவேந்திர மன்னனானவர் நடின பெண்களுடைய நடினத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசைப்பட இப்பொழுது ரம்பை ஊர்வசி மேனகை குலோத்தம்பை ரதி ரதி தேவி ரதி சித்ரா என்று சொல்லக்கூடிய நடின பெண்கள் 7 பேரிலே மூத்த பிறந்தவராக பிறந்த ரம்பை தர்பார் அவர் வந்தார். மற்ற